2002 மே 10 தனுஷ் நாயகனா அறிமுகமான துள்ளுவதோ இளமை படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் எடுத்து முடிச்சும் கூட பல மாசமா பெட்டியிலே முடங்கி கிடந்தது. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அந்த படத்தோட ட்ரெய்லர் கொஞ்சம் கொஞ்சமா ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்துச்சு. ரொம்ப குறைந்த செலவுல வாங்கப்பட்ட அந்த படம் எதிர்பாராத வெற்றியை கொடுத்துச்சு. தனுஷ் என்ற ஒரு புதிய ஹீரோ திரையுலகத்துக்கு கிடைச்சாரு. நிறைய பேர் இவரெல்லாம் ஒரு ஹீரோவான்னு தனுஷை பத்தி விமர்சிச்சாங்க. ஆனா அந்த எல்லா விமர்சனத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்திய அளவுல ஒரு சிறந்த கலைஞரா தனுஷ் வளர்ந்து நிக்கிறாரு. துள்ளுவதோ இளமை படத்துக்கு பிறகு அவர் நடிச்சு வெளிவந்த காதல் கொண்டேன் படமும் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. மூணாவதா வெளிவந்த திருடா திருடி அதை விட பெரிய வெற்றியை கொடுத்து அவரை நம்ம வீட்டு பையன்ல ஒருத்தரா பார்க்க வச்சது. அடுத்து சில தோல்வியை கடந்து மறுபடியும் தேவதை கண்டேன் படத்தின் மூலமா எழுந்து நின்னாரு தனுஷ். புதுப்பேட்டை படம் தனுஷ் வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போச்சு. திருவிளையாடல் ஆரம்பம் மறுபடியும் ஒரு கமர்ஷியல் வெற்றியை கொடுத்துச்சு. வெற்றிமாறன் இயக்கத்துல வெளிவந்த பொல்லாதவன் தனுஷோட அந்தஸ்தை உயர்த்தி காட்டுச்சு. தொடர்ந்து யாரடி நீ மோகினி, படிக்காதவன், குட்டி, உத்தமபுத்திரன் படங்கள்லாம் தனுஷோட நடிப்பை பத்தி பேச வச்சுது. வெற்றிமாறன் இயக்கத்துல வெளிவந்த ஆடுகளம் படம் தனுஷுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்தது. அதற்கு பிறகு ராஞ்சனாங்கிற ஹிந்தி படத்துல ஹீரோவா நடிச்சு அங்கேயும் வெற்றி கொடியை நாட்ட வச்சாரு தனுஷ். பிறகு வெளிவந்த சில படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் வேலையில்லா பட்டதாரி படம் தனுஷோட மார்க்கெட்டை மேல பறக்க வச்சது. அநேகன் மற்றும் மாரி படங்கள் அதை காப்பாத்திடுச்சு. தங்கமகன், தொடரி படத்துல அவர் தடுக்கினாலும் பவர் பாண்டி படத்தின் மூலமா ஒரு டைரக்டரா அவர் தன்னை அடையாளப்படுத்தி காட்டிக்கிட்டாரு. இதுக்கு இடையில காக்கா முட்டை, விசாரணை போன்ற சிறந்த படங்களையும் எதிர்நீச்சல் உள்ளிட்ட கமர்ஷியல் படத்தையும் கொடுத்து தயாரிப்பாளராகவும் வெற்றியடைஞ்சாரு. சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட புது ஹீரோக்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு திரையுலக வெற்றி பாதையை அமைச்சு கொடுத்தாரு. நடிகர், தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர், இயக்குனர்னு தனக்குள்ள இருக்கிற திறமைகளை அடுத்தடுத்து வெளிப்படுத்தி இப்போ ஹாலிவுட் வரைக்கும் நடிக்க போயிருக்காரு தனுஷ். சினிமாவுல சம்பாதித்ததை சினிமாவிலே திருப்பி முதலீடு செய்யறவங்க இங்க குறைவு. ஆனா அதை தனுஷ் தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. அடுத்து ரஜினிகாந்த் படத்தையும் தயாரிக்க இருக்காரு. ஒரு இயக்குனரோட வாரிசா திரையுலகத்துல அறிமுகமானாலும் சொந்த திறமை இல்லைன்னா இங்க யாராலையும் முன்னேறவே முடியாது. தன்னோட திறமைகளை அடுத்தடுத்து வளர்த்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து தானும் முன்னேறி மத்தவங்களையும் முன்னேற வைக்கும் இன்றைய இளம் திறமைசாலிகளில்